அட ஏப்ரல் மாதம் வந்து கூட நம்ம விண்டிச்செடி சிக்காக்கோவில் குளிரும் குறைஞ்ச பாடில்லை, மழையும் விட்ட பாடில்லை. இதுக்கு எதையாவது நல்ல நாக்குக்கு ருசியாக சாப்பிடணும்னு தோணுச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்றைக்கி எப்பையும் செய்கிற ஒரே மாதிரியான சாப்பாடு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக புடலங்காயை வச்சு கூட்டு பொரியல் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிடலாமா? அதுக்கு 2 பிஞ்சு புடலங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி அதை தோலெல்லாம் சீவிக்குங்க. இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக ரவுண்டாக ரிங்கு மாதிரி அப்படியே அழகாக வளையமாக கட் பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா காரம் இல்லைன்னா எப்படி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்லா காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துருக்கேன். அது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அது கூட 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்து, உப்பு இல்லைன்னா எப்படி உப்பையும் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா இதை கரைச்சி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா திக்கான பேட்டராக கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரிங் இருக்கு இல்லையா, நம்ம புடலங்காயை ரவுண்டாக வளையமாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புடலங்காய் இப்படி ஒன்றா சேர்த்தா எப்போ சேர்க்குறது, ஒரு கைப்பிடி அள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டர் நல்லா ஈவனாக இறங்கணும். ஸ்பைசஸ் எல்லாம் இந்த வளையத்துக்குள்ளே நல்லா புடலங்காயில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு இதை பொரிக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு எண்ணெயை எடுத்துக்கிட்டு, அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் பீசஸை இதில் ஒன்றா சேர்த்து இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். பார்க்கும்போது அப்படி சுல்லுன்னு அப்படியே ஜிப்புன்னு ஏறுதில்ல. கூடவே கருவேப்பிலையை சேர்க்கும் போது அடாடாடா அந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கும் பாருங்கள். வழக்கமாக செஞ்சு கொடுத்தா நாட்டு காய்கறிகளை எந்த குழந்தைங்க சாப்பிடாதுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றுறதுக்காக லைட்டாக கீர்னா ஒரு பச்சை மிளகாய் அதில் சேர்த்து அந்த ஃப்ளேவர் இறங்கும் பாருங்கள். அடா நாக்கில் போய் உட்காரும்போது அப்படி லைட்டாக ஒரு காரமும் அந்த ஒரு புடலங்காயோட டேஸ்ட்டும், இது ஒரு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி மறக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன டிஷ்ஷு கூட நீங்கள் நெஞ்சார சமைச்சிங்கன்னா மொத்த குடும்பமும் அப்படியே ஃபீல் ஆகி அப்படியே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க பாருங்கள். அந்த சந்தோஷம் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் என்ன, நீங்களும் இந்த மாதிரி புதுசாக டிஷ்ஷஸை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி அசத்துங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் அவுட் சுபத்ரா நாராயணன். டேக் கேர், பை பாய்.